ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். நம்ம இன்றைக்கான வீடியோ பதிவில் ஒரு அன்லாக் 5.1 ஆம்பு தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஆம்பு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மியூசிக் பிரியர்களுக்காக பார்த்திங்கன்னா ஒன்லி சாங் கேட்குறதுக்கு மட்டும் ஒரு தனித்துவமான ஒரு ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய டிஜிட்டல் ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருப்பேன். ஃபியூட்டோக்காக இருக்கட்டும், இம்ப்ரானிக்ஸ், ஜிடெக்கு, எனி ரிமோட் கிட்ட வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்போம். நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூசிக் மட்டும் நான் கேட்பேங்க, எனக்கு படம் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, ஒன்லி சாங் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நான் விரும்பி கேட்பேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அன்லாக் ஆம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5.1ல் நம்ம பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் 5.1 பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டான ஒரு புரலாஜிக் போர்டை வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஓல்டில் இருக்கிற புரலாஜிக் போர்டு வச்சு நான் பண்ணலை, பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டான ஒரு புரலாஜிக் போர்டு வந்திருக்கு. அந்த போர்டை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்புக்குள்ளே இண்டியில் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா சாங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சாங் பார்த்திங்கன்னா கட் பண்ணி காட்டுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மெயினாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இதில் சப்புக்காண்டி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா ஆக்ஸ், யூஎஸ்பி, இந்த 5.1, 2.1 அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுறக்காண்டி உங்களுக்கு சுவிட்சிங் கொடுத்துருக்கேன். அடுத்து பேஸு, ட்ரிபிள், ஃப்ரண்டு, சரௌண்டிங்கு, சப்பு, சென்ட்ரு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலான வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இந்த டோட்டலையும் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஆம்பவே ஆன் ஆஃப் பண்ணுறக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல யூஎஸ்பி போர்டு வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வி மீட்டர் வந்துடும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்னோட டிஜிட்டல் ஆம்பில் எந்த ஆம்பிலையும் பார்த்திங்கன்னா நான் லைட்டு பார்த்திங்கன்னா மல்டி கலரில் நான் கொடுக்க மாட்டேன். ஏன் நான் மோஸ்ட்லி கொடுக்கறதில்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா படம் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி டிவிக்கு கீழே தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பை வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பளிச்சு மின்னிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா என்னோட ஆம்பில் பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலரோ இந்த எல்இடிக்கில் அந்த கலர் ஜிகுன்னு கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதனால் பண்ணால் நம்மளுக்கு ஆடியோ ரிசல்ட் மாறுமா அப்படின்லாம் மாறாது. அதனால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு 1000 ரூபா செலவு தான் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியோ இல்லை அதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டோ கிடைக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அதனால அந்த லைட்டிங்னால பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அழகு பொருள்னால பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா செலவு தான் ஆகும். அந்த 1000 ரூபாயை நீங்கள் போர்டுலையோ டிரான்ஸ்ஃபார்மர்லையோ உள்ளே இருக்க திங்ஸில் நீங்கள் குவாலிட்டியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ ரிசல்ட் வேணுமா மாறும். நீங்கள் ஜிகுன்னு போட்டு எடுக்கிறம்போது ஆடியோ ரிசல்ட்டில் மாற போகிறது கிடையாது. ஒரு அழகுக்காண்டி ஒன்று லைட்டிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ உள்ள இண்டியில் எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துருவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சாங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம செட்டை ஆன் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆம்புக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மல்டி கலரில் பார்த்திங்கன்னா எல்இடி கொடுத்துருக்கேன். சாங் பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். ஆடியோ ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ மட்டும் கிடையாது, நீங்கள் யூடியூப்பில் யாரெல்லாம் வீடியோ அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்களோட வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணுறீங்க இல்லை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணுற போது அதோட ஆடியோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இருக்குது, அமிங் நாய்ஸ் இருக்கா, இஸ் நாய்ஸ் இருக்கா, இல்லை ஆடியோலோட இறைச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும் உங்களால். நீங்கள் நார்மலாக ஒரு மொபைலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாங் ப்ளே பண்ணி கேட்குறம்போது ஒரு கோரஸாக சவுண்டு வர மாதிரி தான் இருக்கும். அதோட ஆடியோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம போகும். அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா நண்பரும் நீங்கள் வீடியோ பார்க்குறம்போது ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். இல்லை அதுலேயும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நேரில் நீங்கள் டெமோ பார்த்து எடுக்கிறம்போது உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடியோ எது குறைய இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட கஸ்டமருக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் அதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆர்டர் கொடுக்குறது முக்கியம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசைன் பண்ணி அமையணும். ஏன்னா பிடிக்காமல் போச்சு அப்படின்னா செஞ்சு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்.
நான் மோஸ்ட்லி அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்குறம்போது வராட்டி கூட எடுக்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு செட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா மீதி பேலன்ஸு நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்த ஏற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்ச் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் கட்டி உங்களோட செட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் எந்த அளவுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். நான் இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணியிருப்பேன். இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, இந்த போர்டு நல்லா இருக்காதுங்க இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சூப்பராக இருக்குது. என்னோட கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஏன்னா இதோட பேஸ் வந்து நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு டெப்த்து கிடைக்குது. ஓகேங்களா? இதில் எந்த அளவுக்கு வயரிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டிகே ஐசி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று பயன்படுத்தியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 4 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கேன். மேலே இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா STK 4191 ஐசி தான் வந்து சேனியோ ஐசி டிடெக் ஐசி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 சொல்லி ஒரு 4141 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கேன். இது எந்த ஸ்பெக்குகளை எப்படி யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4191, சரௌண்டிங் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4191, சென்டருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4141 வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சங்கர் ஆடியோஸோட பவர் ஆம் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் 4 tier 3. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சபுபரி, இந்த சபுபரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சபுபரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருப்பேன். இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் கோட்டிங் அடிக்காமல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த போர்டை டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணாமல் டேரெக்டாகவே காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது நம்மளோட சபுபரி, நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிகர் ப்ரொடக்ஷன் ஃபியூடெக் ஆடியோஸோட ஃபிகர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பொருளாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விஸ்வா ஆடியோஸ் பவானியிலேருந்து ஒரு பொருளாஜிக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அவங்களோட பொருளாஜிக் போர்டு வச்சு தான் இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணியிருக்கேன். ஆடியோ ரிசல்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா STK ஐசினால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே STK ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் தனிப்பட்ட முறையிலே ஹீட்ஸிங் வாங்கி ட்ரில் பண்ணி இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலான ஹீட்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கல. நார்மலான ஐசி ஹீட்ஸிங் கொடுக்குறம்போது என்ன ஆகும் அப்படின்னா STK ஐசிலாம் ஹீட் ஆகும்போது வந்து ஐசி பர்ன் ஆகும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை கொடுக்காம டேரெக்டாக நம்ம நல்ல ஒரு ஹீட்ஸிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்ஸிங்காக தான் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடெக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்டர் சுவிட்சிங் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காம்பேக்டாக ஒரு ஆம்பு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனும் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் எப்படி சிறு மினி டீ கூட ஆட் பண்ண போகிறேன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினட்டில் ஒரு பக்காவான ஃபினிஷிங்கில் ஒரு ஆம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பு தேவைப்படுச்சோம்னா டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். எந்தளவுக்கு இதில் ஆம்பு ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்யூ.